அவர் வந்து தனக்கு கிடைச்சிருக்க அந்த 107 அப்படின்ற நம்பரோட கொண்டு போயிட்டு வந்து நான் ஆட்சி அமைக்க போறேன், எனக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தா விஷயம் முடிஞ்சிச்சு. பெரும்பான்மையை நான் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து காட்டுறேன் அப்படின்ற முடிஞ்சிச்சு. இவர் என்ன பண்ணார், ஃபர்ஸ்ட் ஆளுநர் சந்திக்க போகும்போதே வந்து என்னன்னா தன்னோட 107 பிறகு காங்கிரஸ் கொடுத்த அந்த ஆதரவு வந்து அந்த 5 கொண்டு போயிட்டு 112 போய் நின்னாரு. இப்போ மீதி 6 எங்க அப்படின்னு சொல்லி அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டாரு. ஆளுநரை சரியானபடி ரிசீவ் பண்ணல. இவங்க ஆளுநரை மதிக்கிறதுங்கிறதே நிறைய போட்டு விட்டாங்க. ஆளுநரை சந்திக்கும் போது ஒரு பூக்குறத்து கொடுத்து அவரை வெல்கம் பண்றது அந்த பாரம்பரியம்லாம் இருக்கு. அதை எதுவும் பண்ணாதனால ஆளுநர் டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. ரெண்டாவது ஆளுநரோட பர்மிஷனே இல்லாமல் வந்து இவருக்கு சிஎமோட கான்வாய் கொடுத்தது மரம் சிஎம் கொடுக்குற எல்லா பாதுகாப்பும் கொடுத்தது அப்படிங்கிறதுல விசிகாவை பொறுத்த வரைக்கும் கடைசி நேரம் டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. அவங்க வந்து இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் காலில் வந்து திரும்ப வந்து டிஸ்கஷனில் இருந்தார். அவர் 2 கொடுக்குறதுல அவர் கட்சியில் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டுருச்சு. ஏன்னா வந்து டிவிக்கிலேருந்து மிகப்பெரிய ஆஃபர் வந்து திருமாவுக்கு வந்ததாக செய்திகள் வருது. அது என்ன மிகப்பெரிய ஆஃபர் அப்படின்னா, உங்களையே நாங்கள் டெபுட்டி சிஎம் ஆக்க போகிறோம், சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் இல்லை, நீங்கள் எம்எல்ஏ இல்லை, நீங்கள் எப்போ தான் இருக்கீங்க, அப்புறம் எப்படி எனக்கு கொடுப்பீங்கன்ற கேள்வி கேட்கலாம். திருச்சி கிழக்கில் நீங்கள் தான் கேண்டிடேட் அப்படிங்கிற ஒரு ஆஃபரும் வந்து டிவிக்கு கொடுக்குறதா பேச்சு. ஸோ அதில் வந்து அவர் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சு மைண்ட் டிஸ்டர்ப். காட்டுமன்னார் கோயில் அவர் நிற்க ட்ரை பண்ணார். அப்புறம் அதை வந்து கடைசி நேரத்தை வந்து வித்ரா பண்ணார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். விஜய் வந்து யாரை வீழ்த்தி இங்க வந்திருக்காருன்னா திமுக வீழ்த்தி இங்க வந்திருக்காரு. திமுக கிட்ட இருந்த அந்த ஆட்சியை அவர் கைப்பற்றிருக்காரு. இப்ப விஜய் வந்து தெரியாதனமா அவர் என்ன ஒரு சிக்கல சிக்கிருக்காரு அப்படின்னா, நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரிய பரபரப்பை சந்தித்து விஜய் அவர்கள் நாளை பதவியேற்க உள்ளார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். பல அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. இதை பற்றி பேச நம்மோடு இணைந்திருக்கார் ஊடகர் திரு அன்பழகன் அவர்கள். வணக்கம். மாற்றங்கள் நம்ம இது போல எதிர்பார்க்கல. குறிப்பா அதுவும் இந்திய முஸ்லீம் லீக் கட்சி போன்ற கட்சிகள் தாவேக்காவுடன் பயணிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி முதலில் இருந்தே இருந்தது. அதுக்கும் அவர் பக்கம் வந்து பதில்கள்லாம் வந்தது. ஆனா திடீர்னு ஒரு பெரிய மாற்றம் விசிகாவை எதிர்பார்த்திருந்த நிலையில இன்னைக்கு இந்திய முஸ்லீம் கட்சி அந்த 2 இலக்கு அந்த 112 அந்த மேஜிக் என்னன்னு சொல்லுவாங்க, அதை கொடுத்துருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இதை முக்கியமான ஒரு டைமென்ஷன். ரொம்ப சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னா, விஜய்க்கு 118 கிடைச்சிருக்கு. அவருக்கு வந்து 107 டிவிகேவுக்கு கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து வந்து அந்த 118 அப்படிங்கிறத ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட வந்து 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து நம்ம வந்து 8ஆம் தேதி இந்த 3 4 நாட்களாக வந்து விஜய்க்கு அந்த பெரும்பான்மை நம்மளுக்கு கிடைக்குமா, யார் அதை கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த சிக்கலை இப்படி வளர்த்ததுக்கு காரணம் முழுக்க முழுக்க விஜய் தான். அவர் வந்து தனக்கு கிடைச்சிருக்க அந்த 107 அப்படின்ற நம்பரோட கொண்டு போயிட்டு வந்து நான் ஆட்சி அமைக்க போறேன், எனக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தா விஷயம் முடிஞ்சிச்சு. பெரும்பான்மையை நான் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து காட்டுறேன் அப்படின்ற முடிஞ்சிச்சு. இவர் என்ன பண்ணார், ஃபர்ஸ்ட் ஆளுநர் சந்திக்க போகும்போதே வந்து என்னன்னா தன்னோட 107 பிறகு காங்கிரஸ் கொடுத்த அந்த ஆதரவு வந்து அந்த 5 கொண்டு போயிட்டு 112 போய் நின்னாரு. இப்போ மீதி 6 எங்க அப்படின்னு சொல்லி அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டாரு. ஸோ இதுதான் வந்து ரிப்பீட்டராக நடந்துட்டே இருந்துச்சு. இப்போ 3வது முறை சந்திச்சு அந்த 118ங்கிறத கரெக்ஷன்ஸ் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு இந்த இடத்துக்கு வந்து நின்றுருக்காரு. மகிழ்ச்சியான விஷயம். அதாவது மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு மேண்டேட் அப்படிங்கிறது விஜய் தான். 108 அப்படின்ற நம்பர் விஜய் கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 2 தொகுதி அவர் நின்னதுனால அது 107 ஆயிடுச்சு. இப்போ 108 அப்படிங்கிறத வந்து டிவிக்கு கொடுத்தாங்க. 118 மக்கள் கொடுக்க மறுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து திருக்கோவிலூர் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 200 நம்பர் தான் இழந்தாங்க. 200 நம்பர்ல வெற்றியை இழந்துட்டாங்க. அதே மாதிரி 1000க்கு கம்மி இழந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா பழனியில், ஊட்டியில், இந்த மாதிரி வந்து விக்கிரவாண்டியில், இந்த மாதிரி வந்து 1000 நம்பர், அப்புறம் 2000 நம்பர் வந்து அது ஒரு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா வந்து ஆல்மோஸ்ட் விஜய்க்கு தான் கொடுத்துருக்காங்கிறது கிளியர். ஆனால் நம்ம கான்ஸ்டியூஷன் படி பேசணும் அப்படின்னா வந்து ஒரு ஓட்டு வாங்கினாலும் அவர் தான் அப்படிங்கிறது தான் வந்து டிக்ளர்டு. ரெண்டாவது அவரோட ஒரு ஓட்டு கம்மியானா அவர் வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். அதனால தான் வந்து நம்ம திருப்பத்தூர் தொகுதியில் பெரிய கருப்பன் அமைச்சர் வந்து அவர் மக்கள் பிரதிநிதி இல்லை, அவரோட ஒரு ஓட்டு கூட வாங்கின சீனிவாசனை வந்து நம்ம எம்எல்ஏன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ அதான் வந்து விஷயம். அப்படி இருக்கும்போது மக்கள் ஏன் அந்த 108 விஜய்க்கு கொடுத்தாங்க அப்படின்னா, விஜய்க்கு அரசியல் பக்குவம் இல்லை, அரசியல் தெளிவு இல்லை, அரசியல் கொள்கை தெளிவு இல்லை அப்படிங்கிறது மக்கள் உணர்ந்திருக்காங்க. ஸோ என்னன்னா 108 உனக்கு கொடுத்துருக்கேன், பேலன்ஸ் 10 நீ வந்து கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து, ஏன்னா கூட்டணி கட்சிகள் வரும்போது ஆல்ரெடி அவங்க அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட நபர்கள், அவங்களோட சேர்ந்து அவங்களோட அரசியல் பக்குவத்தோட அவங்களோட அனுபவத்தோட வந்து நீ இந்த ஒரு கோயிலேஷன் கவர்மெண்ட்டை நீ ரன் பண்ணு அப்படிங்கிறதா மக்கள் கொடுத்த கிளியர் மேண்டேட். அதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதை பைக்காட் பண்ணுற மாதிரி எந்த விஷயமும் அங்கே நடக்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. பட் எதுவுமே நடக்கல அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. ஸோ வந்து இப்போ விஜய்க்கு அந்த நம்பர் கிடச்சிச்சு. இப்போ விஜய்க்கு நம்பர் கிடச்சிச்சு. அவர் வந்து இப்போ நாளைக்கு தினமோ அல்லது எப்போ பதவி ஏற்க போகிறாருன்னு தெரியல, விஜய் அறிவிக்க போகிறார். ஓகே, பதவி ஏற்க போகிறார்.
இவ்வளவு நேரம் இந்த விஷயம் இழுபறி காரணம் விஜய் தான். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அவர் பண்ண தப்பான ஸ்ட்ராட்டஜி. 2வது வந்து ஆளுநரை சரியானபடி ரிசீவ் பண்ணல இவங்க. ஆளுநரை மதிக்கிறதுங்கிறதே நிறைய கோட்டை விட்டாங்க. ஆளுநரை சந்திக்கும் போது ஒரு பூக்குறத்து கொடுத்து அவரை வெல்கம் பண்றது அந்த பாரம்பரியம்லாம் இருக்கு. அதை எதுவும் பண்ணாதனால ஆளுநர் டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. 2வது ஆளுநரோட பர்மிஷனே இல்லாம வந்து இவருக்கு சிஎமோட கான்வாய் கொடுத்தது மரம் சிஎம் கொடுக்குற எல்லா பாதுகாப்பும் கொடுத்தது அப்படிங்கிறதுல டிஜிபியை கூப்பிட்டு ஆளுநர் கண்டிச்சிட்டாரு. ஸோ அதனால வந்து அதெல்லாமே திரும்ப பெறப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ கிளியரா அவருக்கு கிடைச்சிருச்சு. தமிழக அரசு ஒரு இக்கட்டான சூழல்ல ஒரு ஆட்சி அமைக்க போறார் விஜய். பல போராட்டங்களை கடந்து ஆட்சி அமைக்க போறார். ஆனா இங்க பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் அவங்க தான் இங்க மேஜிக்கல் நம்பரை மூவ் பண்ணுவாங்க. இங்க ஒரு பேச்சு வேற இருந்தது. கிட்டத்தட்ட துணை முதலமைச்சர் பதவியே திருமாவர்களுக்கு காத்துட்டு இருக்கு. அதுதான் அதுக்கான இடம் நகர்வு தான் விசிகா தாவேக்கோட இணைய போகுதுன்றலாம் ஒரு மூமெண்ட்ஸ் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க களம் மாறி இருக்கு. இந்திய முஸ்லீம் லீக் வந்திருக்கு. இப்போ விசிகாவோட நிலைப்பாடு என்னவா? விசிகாவை பொறுத்த வரைக்கும் கடைசி நேரம் டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. அவங்க வந்து இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் காலில் வந்து திரும்ப வந்து டிஸ்கஷன்ல இருந்தாரு. அவர் 2 கொடுக்குறதுல அவருக்கு ஆக்சுவலாக மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டுருச்சு. ஏன்னா வந்து டிவிக்கில இருந்து மிகப்பெரிய ஆஃபர் வந்து திருமாவுக்கு வந்ததாக செய்திகள் வருது. அது என்ன மிகப்பெரிய ஆஃபர் அப்படின்னா, உங்களையே நாங்கள் டெபுட்டி சிஎம் ஆக்க போறோம். நீங்க உங்களை எங்கள் கேபினெட்ல உங்களுக்கு வந்து முக்கியமான அமைச்சரை கொடுக்க போறோம். சட்டமன்ற உறுப்பினர் நீங்க இல்லை, நீங்க எம்எல்ஏ இல்லை, நீங்க எம்பி தான் இருக்கீங்க. அப்புறம் எப்படி எனக்கு கொடுப்பீங்கன்ற கேள்வி கேட்கலாம். திருச்சி கிழக்கில் நீங்க தான் கேண்டிடேட் அப்படிங்கிற ஒரு ஆஃபரும் வந்து டிவிக்கு கொடுக்குறதா பேச்சு. ஸோ அதுல வந்து அவர் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சு மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிட்டார். ஏன்னா ஏற்கனவே காட்டுமன்னார் கோயில் அவர் நிக்க ட்ரை பண்ணாரு. அப்புறம் அதை வந்து கடைசி நேரத்தில் வந்து வித்ரா பண்ணார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ வந்து அப்போ வந்து அவருக்கு அந்த ஆஃபர் கிடைக்குது அப்படிங்கும்போது வந்து ஏன்னா பதவி என்ஜாய் பண்ண அவர் விருப்பப்படுறாரு. பல இடங்களில் சொல்லியிருக்கிறாரு. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதித்துவங்கிறது குறையுது. அது திமுகக்குள்ளேயும் அதிமுகக்குள்ளேயும் கிடைக்கும். ஆனால் பேரளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து விஷயங்கள் இருக்கு. ஏன்னா திமுக ஆச்சோ அதிமுக ஆச்சோ இந்த தலித் மக்களுக்கு எதிரான அந்த கொடுமைகளோ அட்ராசிட்டியோ வந்து பல்வேறு வகைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ எங்களுக்கான பவர் இல்லை அப்படிங்கிறதான் திரும்ப சொல்லக்கூடிய விஷயம். அது அவரோட பார்வையில் நியாயமான விஷயம். நம்ம அதை மறுக்க முடியாது. ஸோ இப்போ இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்புனால வந்து அவருக்கு கிடைக்கும் போது இப்போ அவருக்கு என்ன ஒரு பிரச்சனை, என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா வந்து அவருக்கு ஆல்ரெடி இந்த சிக்கலை ஏற்படுத்துனது வந்து 2 இடதுசாரிகள் திரும்பக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்திட்டாங்க. என்னன்னா வந்து அவங்க இப்போ கூட்டணிக்கு போல, விஜயோட கூட்டணிக்கு போல, விஜயுடைய ஆட்சி அமையறதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. கூட்டணி வேற ஆதரவு வேற. இது 2த்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். கூட்டணிக்கு போறதுங்கிறது அவங்களுடைய கேபினெட்ல இடம்பெறது. அதுல வந்து அந்த ஒரு கோalition கவர்மெண்ட் கம்ப்ளீட்டா மாறுறது. இது வந்து ஆதரவு. அந்த ஆட்சி எங்கேயுமே வந்து நழுவடைஞ்ச அந்த ஆட்சி சரிஞ்சிராம இருக்கிறதுக்காக அந்த 118ங்கிற நம்பருக்காக சப்போர்ட் பண்றது மாதிரியான ஒரு ஆதரவு நிலைப்பாடு தான் இது. இடதுசாரியோட மனநிலை வந்து ஜனநாயகம் அன்புக்கு பாதுகாக்கணும், அதனால நாங்க வெளியிருந்து ஆதரவு தரோம் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். மக்களுடைய மேண்டேட்டை நாங்க பாதுகாக்கிறோம். காங்கிரஸ் உள்ள போகல. மக்கள் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதை நாங்க வழிமொழிகிறோம். சரியா? அதை அந்த தீர்ப்பை நாங்க ஏத்துக்கல, வழிமொழிகிற மாதிரி. இது இந்த ஸ்டாண்டர்ட் இப்படி வந்து திருமாவுக்கு ஒரு இக்கட்டை ஏற்படுத்திருக்கு. திருமாவுக்கு இதுதான் இருக்கு. நம்ம உள்ள போறதா வெளியே போறது அப்படின்னு. உள்ள போனா பதிவாசம் வந்துருச்சு, இவங்களும் காங்கிரஸும் ஒண்ணும் இல்ல, வேறு இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு பிராண்ட் பண்ணிடுவாங்க. அது ஒரு சிக்கல் இருக்கு. அல்லது திரும்ப அதாவது நம்ம சிபிஎம் மாதிரி வெளியில இருந்தா பேர் நல்லா கிடைக்கும், நல்ல பேர் இருக்கும். ஆனா ஆசைப்பட்ட மாதிரி அதிகாரம் கிடைக்காம நெருக்கடி எதிர்கொள்வோமே, அந்த அதிகாரத்தின் மீதான இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு பெரிய சிக்கல். ஏன்னா திமுக கூட்டணிக்குள்ள கூட விசிகா அந்த குரலை ரைஸ் பண்ணாங்க, காங்கிரஸ் ரைஸ் பண்ணாங்க, சிபிஐ ரைஸ் பண்ணல, கடந்த காலத்துல ரைஸ் பண்ணல. ஏன் அப்படின்னா சிபிஐ அதுல தெளிவு இருக்கு. ஏன்னா வந்து நாங்க வந்து வெளியிலிருந்து ஆதரவு, நாங்க அது உள்ள வந்து அது லஞ்ச லாவணி செய்வதற்கும் ஊழல் செய்வதற்கு தான் வழிவகுக்கும் அப்படிங்கறதுல இடதுசாரி அதுல தெளிவாக இருந்தாங்க 2 பேருமே. ஸோ அதுதான் அவங்களோட பாயிண்ட். ஏன்னா அவங்க உள்ள வரணும் அப்படின்னா வந்து அது ஒரு ஊழலற்ற ஒரு சரியான ஒரு ஆட்சியர், நாளைக்கு அந்த சுமை நாமளே சுமக்க வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுரும் அப்படிங்கிறது அவங்க தெளிவா இருக்காங்க. ஸோ திருமாவுக்கு வந்து அவர் அதுல வேற. ஆனா இந்த வாய்ப்புன்றது வந்து திருமாவளவன் அவர்களுக்கு இது போன்ற சரியான சந்தர்ப்பம் கிடைக்காது இல்லையா? இனிமேலும் அமையுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தானே. நீங்க இப்ப இன்னைக்கு விஜய்க்கு 118 நம்பர் கிடைச்சிச்சு. இந்த அரசியல் விளையாட்டு, இந்த ஒரு கேம் அப்படிங்கிறது இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. இது கம்மா தான் போடப்பட்டிருக்கு. விஜய் சிஎம் ஆவதற்கு அவர் பதவி ஏற்பதற்கான தடைகள் நீங்க இருக்கு, அவ்வளவுதான். ஆனா இதை வச்சுக்கிட்டு இவங்களால 5 வருஷத்தை முழுமையா ரன் பண்ண முடியாது. அது கடுமையான சிக்கல் நிறைஞ்ச விஷயம். தூங்கி எந்திரிச்சு பார்த்தா நாளைக்கு கூட 2 ஐஎம்எல் இருக்காங்களா, சிபிஐ 2 பேரும் அவங்க கூட தான் இருக்காங்களா, இல்ல சிபிஎம் வேற நிலைப்பாடு எடுத்திருக்காங்களா, இந்த மாதிரி நாளைக்கு ஒரு எம்எல்ஏ தவறி மரணம் அடைஞ்சிட்டாருன்னா நாளைக்கு அது ஒரு சிக்கல். ஸோ எல்லாமே இங்க பெரிய சிக்கல். ஏன் அப்படின்னா நான் இன்னொரு விஷயத்த நோட் பண்ணணும். இவங்களுக்கு அதாவது விஜய் வந்து யாரை வீழ்த்தி இங்க வந்திருக்காருன்னா திமுக வீழ்த்தி இங்க வந்திருக்காரு. திமுக கிட்ட இருந்த அந்த ஆட்சியை அவர் கைப்பற்றி இருக்காரு. இப்ப விஜய் வந்து தெரியாதனமா அவர் என்ன ஒரு சிக்கலை சிக்கிருக்காரு அப்படின்னா, அவரு யாரை வீழ்த்தினாரோ அவர் தான் எதிர்கட்சி வச்சிருக்காரு. ஸோ வந்து விஜய் ஆட்சியின் மீது, விஜயுடைய அந்த அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர வேண்டியது திமுகவுடைய கடமை. அடிப்படையில் அவங்க எதிர்கட்சியில் அங்கே உட்காராங்க. ஸோ வந்து அது ஒவ்வொரு நாளும் இவங்களுக்கு ஆசிட் டெஸ்ட் தான். சரியா? ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது
118ன்ற நம்பரோட விஜய் இந்த அரசியல் முடிச்சுக்க மாட்டாரு. அவருக்கு கூடுதலா நம்பர் வேணும். எனக்கு தெரிஞ்சு கம்ஃபர்டபுளா 125லேருந்து 130 இருந்தா மட்டும் தான் அவங்கள ரிலாக்ஸ்டா திட்டத்த பத்தியோ, இல்ல நிர்வாகத்த பத்தி யோசிக்க முடியும். இல்லாட்டி இது தினம் தினம் தக்க வைக்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்து வெல்கம் பண்ணுவாங்க. விசிகாக்கு ஒரு வெல்கம் இது குடுத்துருக்காங்க. வெல்கம் நிச்சயமா பண்ணுவாங்க. அதாவது இந்த விஷயம் இன்னைக்கு நடக்கல அவ்வளவுதான் தவிர, வரும் நாட்கள் அது நடக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது வரும் நாட்களையும் பரிசீலனை செய்யப்படும். அது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு சிக்கல் இருக்கு. நம்ம அதை புரிஞ்சுக்கவே இல்லை. அதாவது என்னன்னா, சிபிஎம், சிபிஐ 4 எம்எல்ஏக்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு இல்லையா? இவங்க உள்ள வரல. அமைச்சரவைக்கு உள்ள வரல. இவங்க ஆதரவு தான் சொல்றாங்க. ஆதரவுன்னு சொல்லிட்டு அட் த சேம் டைம் நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கோம். நாங்க இந்த ஆட்சி சரிஞ்சிடாம இருக்கிறதுக்கான மக்களுடைய அந்த தீர்ப்பை நாங்க பாதுகாக்கணும் அப்படிங்கிறத ஆதரவு கொடுக்குறோம். நாளைக்கு முக்கியமான அதுவும் சிபிஎம் தெளிவாக தங்களோட ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க. அவங்க நிபந்தனை வைக்கலன்னு சொல்றாங்க. தப்பு. நிபந்தனை வச்சிருக்காங்க. கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக நீங்க செயல்பட்டாவோ, மக்களுடைய அந்த மக்களுடைய அடிப்படை பொருளாதார விஷயத்துல நீங்க ஏதாவது மாற்று விஷயத்தை எடுத்தாவோ, மாநில சுயாட்சி விஷயத்துல நீங்க ஏதாவது விஷயத்தை எடுத்தாவோ, இந்த மாதிரியான சில அடிப்படையான சில கிரிட்டீரியா வச்சிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில நீங்க வந்து இதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு ஓரல் சொல்லிட்டாங்க. கண்டிஷன்ஸ். எஸ், ஓரல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதைதான் சிபிஐ ரெண்டோட நிலைப்பாடம் இதுதான். நல்லா கவனிக்கணும். இவங்க இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி டிஎம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. டிஎம்கே கிட்ட அவங்க நட்புறவு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தேசிய அளவில் சிபிஐ ரெண்டு கட்சியுமே வந்து அழிவு நிலையில போயிட்டு இருக்கு. அதுவும் சிபிஎம் அது கேரளால கொஞ்சமாவது லைவ்ல இருக்கு. சிபிஐ வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அது ரொம்ப விளிம்பு நிலையில இருக்கு. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல 2 எம்பிக்கள் இந்த கட்சிக்கும் அந்த கட்சிக்கு 2 எம்பிக்கள் கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது முழுக்க முழுக்க திமுகவுடைய அவங்களுடைய தயவு தான் அப்படிங்கிற சொல்லி. ஆனா இங்க ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ முக்கியமா இந்திய முஸ்லீம் லீக் கட்சி நம்ம ஏற்கனவே அவரோட இந்தியன் முஸ்லீம் கட்சி தலைவர் பேசும்போதே நான் தளபதியோடு தான் பயணிக்கிறேன், திமுகவோடு தான் பயணிப்பேன், இனிமேல் பயணிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த நகர்வு, அதாவது இந்திய முஸ்லீம் லீக் கட்சியாக இருக்கட்டும், இடதுசாரிகள் கட்சியாக இருக்கட்டும், காங்கிரஸ் இல்ல முதல்ல போயிட்டாங்க, அதை பத்தி பேச தேவையில்லை. ஆனா இந்த இரு கட்சிகளும் சரி, அடுத்ததாக போக போகும் அல்லது போக இருக்கும் விசிகாவும் சரி, இது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள சொல்படி நடக்குதா இந்த நகர்வு? கட்டாயமா திமுக, அதாவது இவங்க வந்து இன்னைக்கு எல்லாமே அவங்களோட கட்சியினுடைய செயற்குழு கூட்டம், மற்ற குழு சில கூட்டங்கள் அமைச்சு அந்த கூட்டத்தில் பேசிதான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா இந்த கூட்டத்தை போடுவதற்கு முன்பு இவங்க திமுகவோட கூட்டத்தை போட்டிருக்காங்க. அது வெளிப்படை அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நேற்று தினம் பார்த்தீங்கன்னா வந்து 2 இடதுசாரிகளை வந்து இன்குலிங் திருமாவளவனும் சரி எல்லாரும் சேர்ந்து ஸ்டாலின் டிஸ்கஷன் செஞ்சிருக்காங்க. ஏன்னா இவங்க அவங்களுடைய அது வந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிங்க. விஜயனுடைய அந்த மதச்சார்பற்ற ரொம்ப முக்கியமான விஷயம் சிபிஎம் வச்சிருக்க அந்த டிமாண்ட் என்ன, நீங்க மதச்சார்பின்மையோடு நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கிளியர் கட்டா வச்சிருக்காங்க. ஸோ விஜய் கிட்ட இதுக்கு முன்பு அந்த அரசியலை யாரும் பார்க்கல. சரிங்களா? அதெல்லாம் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இவங்க பயணிக்கிறதுக்கு அது தடை தான். அந்த பாலிடிக்ஸ் வந்து தடை தான். இவங்க பயணிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுள் எதுனா டிஎம்கே தான். அதை மாற்று கருத்து இல்லை. ஆனா இப்ப இந்த மக்களுடைய மேண்டேட்டை பாதுகாக்கின்ற ஒரு இடத்துல வந்து நகரத்துக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இவங்க வழிமொழிகிறாங்க. நல்லா பாருங்க, இது வழிமொழிகிறாங்க. நாங்கள் இது ஏற்கல, இதை வழிமொழிகிறோம், இதை நாங்க பின்பற்றி போறோம் அப்படிங்கிற அந்த இடத்துல கிளியரா இருக்காங்க. நீங்க ஐஎம்எல் பத்தி கேட்டீங்க. ஐஎம்எல்லுடைய காதர் மைந்தன் ரொம்ப தெளிவாக தான் சொன்னாரு. எஸ், நாங்கள் வந்து நேற்று உங்க கூட தான் இருந்தோம், இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்துறாங்க. ஆனா கடைசி நேரத்தில் எதிர்பார்த்த ட்விஸ்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஐஎம்எல்லை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த எலெக்ஷன் வந்து கேரளாவுக்கு சேர்த்து நடந்துச்சு. கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா யூடிஎஃப்ல தான் வந்து ஐஎம்எல் இருக்காங்க. கிட்டத்தட்ட 22 எம்எல்ஏக்கள் வந்து ஐஎம்எல் வந்து அங்கே பெற்றிருக்காங்க. இந்த முறை வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் காங்கிரஸுக்கு வந்து ஆல்மோஸ்ட் இந்த காங்கிரஸ் அந்த யூடிஎஃப் வந்து கிட்டத்தட்ட வந்து 108 நம்பர் நினைக்கிறேன். மிகப்பெரிய பெரும்பான்மைங்கிறது 73 நினைக்கிறேன். அதை நல்லா கிராஸ் பண்ணி நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. அதுல ஐஎம்எலோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் 22 எம்எல்ஏக்கள். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர். தமிழ்நாட்டில் வந்து 2 நம்பர் தான். எஸ், ஓகே. ஆனா வந்து அந்த கேரளா இன்ட்ரெஸ்ட் வந்து, ஏன்னா கேரளா தான் ஜெனரல் செக்ரட்டரி, கேரளா அந்த குறிஞ்ச குட்டியும் நினைக்கிறேன் பேர் மாதிரி, அவர் கேரளால தான் இருக்காரு. ஸோ வந்து கேரளா இன்ட்ரெஸ்ட் வந்து இங்க பிரதிபலிச்சிருக்கு. கேரளா காங்கிரஸோட இருக்கிறதுனால எஸ் இந்த ஆதரவு கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அப்படி எடுத்தாலும் கூட நாளைக்கு ஒரு முக்கியமான கோர் இஷ்யூ இஸ்லாமிய சார்ந்த பிரச்சனை வருது அப்படின்னா கட்டாயமா வந்து ஐஎம்எல் வந்து விஜய் எதிர்த்து அந்த விஷயத்துல அவர் நிலைப்பாடு எடுக்க சொல்லி ஒரு நெருக்கடி ஏற்படுத்துவாங்க. அதில் மாற்றுக்கருத்துல காங்கிரஸ் நிலைப்பாடு எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியல. ஐஎம்எல் விஷயம் கிளியரா இருக்கும். நாளைக்கு இப்ப சிபிஐ உள்ள போல வெளியில இருந்து ஆதரவு இருக்காங்க. ஐஎம்எல் அந்த விஷயத்துல கிளாரிட்டி இல்லை நினைக்கிறேன். ஜஸ்ட் இப்ப ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. உள்ள வராங்களா வெளியே வராங்கிறது தெரியல. ஆனா விஜய்க்கு இவங்க உள்ள வராம வெளியில நிக்கிறதுங்கிறது எப்ப வேணாலும் அது அவர் என்ன கத்தி மேல நடக்கிற நிலையில்லாத ஆட்சி. எஸ், கட்டாயமா அவர் வந்து 125 கிராஸ் பண்ணும். 125 கிராஸ் பண்ண மட்டும் தான் அவரால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃப்ரீயா. இப்போ மேஜிக்கல் கவுண்டிங் வந்து அவங்க 180 தொட்டுட்டாங்க. ஆனா இந்த 125 நீங்க சொல்ற அந்த இலக்கு வந்து சாத்தியம் இல்லை தானே? 125 எப்படி அடைவாங்கன்னா அது வழிகள் இருக்கு. என்ன அப்படின்னா இப்ப ஆல்மோஸ்ட் 118 வந்துட்டாங்களா, விசிகா கிட்ட இவங்களோட பேச்சுவார்த்தை நிறுத்தக்கூடாது. விசிகா கிட்ட திருமாவளவனோட கோரிக்கை என்ன, அந்த விஷயங்கள் என்னன்னு சொல்லி வச்சு விசிகோட 2 உள்ள வந்தா 120 ஆகும். சரி, 120 நம்பர் கிடைக்கும். இப்ப கூடுதலா திருச்சி கிளைகளை யார் கேண்டிடேட்டா போட்டு அதை வெற்றி பெற வைக்கிறது இவங்களுக்கு கடமை. அது வெற்றி பெற்றால் அதனால அதை எப்படி வேணா இருக்கும் போது அதை விட்டுருங்களேன். இப்போ வந்து இந்த பக்கத்து வாங்க அப்படியே வந்தீங்கன்னா இப்போ பாமக 4 வச்சிருக்காங்க. பாமக கிட்ட இவங்க பேச்சுவார்த்தை நடத்தி பாமக கொண்டு வரணும்.
அது இவங்களோட கடமை. விசிக உள்ள வச்சுட்டு பாமக எப்படி கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. சப்போஸ் விசிக வேண்டாம்னு முடிவு பண்ணா பாமக உள்ள கொண்டு வந்தா 122 ஆக போகுது. 120ங்கிறது 118க்கு 122 ஆகும். ஸோ அது கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா இருக்கும். இது நம்ம அமமுக டிடிவி தினகரன் அவர்கள்ட்ட ஒரு எம்எல்ஏ இருக்காங்க. அதே மாதிரி பிரேமலதா ஜெயகாந்த் அவர்கள் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. பேச்சுவார்த்தை நடத்தணும். நீங்க பேச்சுவார்த்தை வந்து இந்த ஆட்சி ராஜ்யசபா கொடுத்திருக்காங்க திமுக, அவங்க கொடுத்திருக்காங்க, செஞ்சுக்காங்க ஒண்ணு. ஆனா இந்த ஆட்சியை விஜய் கம்ஃபர்டபுளா நடத்தணும்னா அவருக்கு கூடுதலான நம்பர் இருந்தா மட்டும் நடத்த முடியும். அப்படி யாருமே வேணாம்னா ஒரே ஒரு வார்த்தை வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசி 47 எம்எல்ஏக்களோட ஆதரவு அவர் பெறணும். அது வரும் நாட்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நடக்க முடியாது. ஏன்னா இந்த ஆட்சி இப்ப அமைய பெற்று இது ஒரு 6 மாசம் 1 வருஷம் போனதுக்கு அப்புறம் விஜயே இவங்களெல்லாம் வச்சுட்டு அரசியல் செய்ய முடியல ஃபீலிங் அவர் வரலாம். இவங்கெல்லாம் ஓகே. ஆனா இவங்களை வச்சுட்டு என்னால ஒரு விஷயத்தையும் செய்ய முடியல, இதை தொட்டா அது தடையா இருக்காங்க, அதை தொட்டா தடையா இருக்காங்க கூட விஜய் கூட ஃபீல் பண்ணலாம். இல்ல விஜய் மீது இவங்க அதை தெரிவிக்கலாம். ஸோ எது வேணா நடக்கலாம். எக்ஸாக்ட் நம்பரை வச்சுட்டு உங்களால கம்ஃபர்டபுளா 5 வருஷத்தை நடத்தவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. இது பல கிழிஞ்சல்கள், ஒரு கிழிஞ்ச துணியை பல இது போட்டு ஒட்டு போட்டு நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. இது வந்து கம்ப்ளீட்டா என்டையர் 5 வருஷம் 2031 வரை இது தாங்காது. ஸோ அதை கிளியரா போய் சொல்லிடுறேன். அப்படி இருக்கும்போது ஏன்னா அங்க பாஜக வந்து பெரிய பெரிய நெருக்கடி ஒவ்வொரு நாள் இறக்கிட்டு இருக்காங்க. ஆட்சியே இங்க அமையல. அதுக்குள்ள வந்து பிஎம்சி திட்டத்தை வந்து கையெழுத்து போடுன்னு சொல்லிட்டு இங்க வந்து மோடி வந்து கடிதம் அனுப்புறாரு. மாநில அரசோட ரியாக்ஷன் கேட்கறாரு. ஸோ வந்து இந்த மாதிரிலாம் விஷயத்தை வச்சுட்டு ஒரு நடத்துறது பெரிய சிக்கலான விஷயம். ஸோ என்னன்னா கம்ஃபர்டபுளா நடத்தினா ஏடிஎம்கே தான் பெட்டர் சாய்ஸ். அதை நோக்கி நகராங்களா அப்படிங்கிறது தெரியல. மேபி ஏடிஎம்கேவும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், ஏடிஎம்கே ஊழல் கட்சி, அது வராது அப்படின்னு மாதிரி நிலைப்பெல்லாம் அவங்க எடுத்துட்டாங்க, செஞ்சுட்டாங்க அப்படின்னா மேபி விஜய் ஆட்சி அமைக்க முடியல அப்படின்ற விஷயத்த அவர் வரும் நாட்களில் கவர்னர்கிட்ட சொல்லுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி போகும் பட்சத்தில் பல நாட்கள் வந்து நம்ம வந்து கவர்னர் ஆட்சி எதிர்கொள்ளும். அதன் பிறகு வந்து மறுதேர்தல் சந்திக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த டைமென்ஷன் நடந்ததுக்கான காரணம் இதுதான் கேள்வி. சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல் இவங்க எல்லாமே டிஎம்கேவுடைய கோலேஷன் பார்ட்னர்ஸ். கடந்த ஆட்சியில் பார்ட்னர்ஸாக இருந்தாங்க. எலெக்ஷன்ல ஒன்றா தான் சந்திச்சாங்க. இப்போ இவங்கெல்லாம் இங்கே வந்ததுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அவங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு விஜய் மீது. ஆனால் வந்ததுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, எந்த கட்சியுமே மறுதேர்தல் சந்திக்க இப்ப தயாராகவே இல்லை அப்படிங்கிறதுல திமுகவும் அதிமுகவும் 2 பெரிய கட்சிகள், இவங்களோட கூட்டணி வச்ச மற்ற சின்ன சின்ன கட்சிகள் எல்லாரும் ஒரு புள்ளியில இருக்காங்க. ஏன்னா மிகப்பெரிய காஸ்ட்லியா இந்த எலெக்ஷன் சந்திச்சிருக்காங்க. 2 பேரும் அவ்வளவு பணத்தை செலவு பண்ணியிருக்காங்க. ஓட்டுக்கும் சரி, மற்ற பிரச்சாரத்துக்கும் சரி மிகப்பெரிய அளவில் பணத்தை செலவு பண்ணியிருக்காங்க. கட்டாயமா வந்து திரும்ப செலவு பண்ண அவங்ககிட்ட பணம்ங்கிறது பெரிய சிக்கல். எல்லாரும் டயர்ட் ஆயிட்டாங்க. 2வது மக்கள் இதே மாதிரியான ஒரு பிரிஸ்க் போலிங் பண்ணுவாங்கிறது டவுட். சரி, மக்கள் வந்து ஏன்னா மக்கள் எல்லாமே லீவ் போட்டு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஊர்ல வந்திருக்காங்க, ஃபாரின்லாம் கிளம்பி வந்திருக்காங்க. ஸோ மறுபடியும் லீவ் அப்ளை பண்ணி வரதுலாம் மக்களுக்கும் பெரிய சிரமமான காரியம். ஸோ வந்து எல்லா நலத்தையும் கருதி இந்த முடிவு அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகே, எஸ், நல்ல விஷயத்தை காப்பாத்திட்டாங்க. ஆனா விஜய்க்கு இது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே கத்திமணம் நடக்கிற ஒரு ஆட்சியாக தான் போகுது. இவங்களோட இடதுசாரிகள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அரசியல் விஷயத்தில் கோட்பாடு ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அவங்களோட விஷயத்தை ஃபுல்ஃபில் பண்ணுறது காங்கிரஸ் அப்படி இருக்காது. காங்கிரஸ் பர்டிகுலர் பிஜேபி விஷயத்தில் மட்டும் இருப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாத்துலேயுமே கவனமாக இருப்பாங்க. ஸோ அது வந்து விஜய்க்கு பெரிய சிக்கல் தான். எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு பெஸ்ட் ஆப்ஷன் ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கேவோட பேச்சுவார்த்தை விஜய் நிறுத்த மாட்டா நான் எதிர்பார்க்குறேன். மறைமுகமான ஒரு பேச்சு போயிட்டு இருக்கும். நாளைக்கு இது ஒரு முடிவுக்கு வரும்போது அதன் மூலமா தங்களோட ஆட்சியை ரீஇனிஷியேட் பண்றதுக்கான முயற்சியை விஜய் எடுப்பார் நான் நினைக்கிறேன். அது எப்படி இருக்குங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். அதாவது ஒரு பக்கம் ஜனநாயக மாண்பை பாதுகாக்க இடதுசாரிகள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் பாஜக தாவேகாவை கையில் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இடத்துல காங்கிரஸ் நகர்வு நடந்திருக்கு. இந்த பக்கம் ஐஎம்ஏவில் அவங்க இதுவரை என்ன கண்டிஷன்னு நமக்கு தெரியாத இருக்கும். விடுதலை சிறுத்தைகள் உடன் பயணிப்பார்களா ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. பார்ப்போம் விஜயோட ஆட்சி எப்படி இருக்கு. நம்மெல்லாம் இனிமே விஜய் நமக்கு சிஎம் ஆகியிருக்காரு. தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.